இந்த அரசாங்கம் மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. இதை இவங்க வேலை செய்யறது சரியில்லை. அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள திருத்தணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா நான் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது, எல்லா கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க எதுல எடுத்தாலும் ஊழலா இருக்கு, எங்க பார்த்தாலும். அதாவது ஒரு அரசாங்கம் இதுக்கு போய் ஒருத்தங்க போயிட்டு வெளில வரணும்னா அவங்க கையில இருந்து அவ்வளவு காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல 240 கொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு. அப்போ சட்டம் என்ன விலை அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. இங்க பெண்கள்லாம் வெளியில போக முடியல, அதையும் சொல்றாங்க என்கிட்ட. அது மட்டும் இல்ல, பஸ் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் திருத்திக்கணும். அவங்க முதல்வரும் சரி நல்லா இந்த ஆட்சியை கொண்டு போறதுக்கு உண்டான வேலையில இறங்கணும். இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கீங்க. இப்ப நான் அங்கங்க என்ன தப்பு நடக்குதுங்கிறத விவரமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அத ஒழுங்கா நான் சொல்றதும் இந்த மக்களுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அரசாங்கம் உதவி செய்யணும்.